இப்போ அடுத்த ஸ்லோகம். வித்தே ஸ்வரபானூனாம் பானோ புரா தபனதாம் கதாம் நிதானம் தபசாமாத்யாம் தேஜோராசி மனாவயம். வித்தே ஸ்வரபானு. ஸ்வரபானு அப்படிங்கிற சப்தத்துக்கு நம்மள ஜாஸ்தி பார்த்தேன்னா அஸ்ட்ரோஃபிசிக்ஸ், இந்த அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரோஃபிசிக்ஸில் தான் நமக்கு வந்து இந்த ஸ்வரபானுங்கக்கூடிய சப்தத்தை பார்க்க முடியும். ஸ்வரபானுங்கிற சப்தம் வந்து ஜென்ரலாக ராகு கேத்துவை குறிக்கிறதுக்கு சொல்லப்படுறது. பராசரோட ஹோரசாஸ்திரத்தை பார்க்கலாம், இல்லை ஜெமினி மகர்ஷியோட சாஸ்திரங்களில் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அஸ்ட்ரோஃபிசிக்ஸு பற்றி நிறைய கிரந்தங்கள் நம்மளில் இருக்குது. அதெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்தா அதில் வந்து இந்த ஸ்வரபானுங்கக்கூடிய வார்த்தை வந்து ராகு கேத்துவை குறிக்கும். ராகு கேத்து அப்படின்னு பார்த்தா ராகு கேத்து என்னது? ராகு கேத்து அப்படிங்கிறது வந்து கிரகங்கள் கிடையாது, பொலாரிட்டிஸ். அதாவது வந்து துருவங்கள், நார்த் அண்டு சவுத்து போல், அதாவது மேக்னெட்டிக் போல். மேக்னெட் அதாவது வந்து பூமியோடு நார்த் அண்டு சவுத்து போல் வந்து நம்ம ராகு கேத்துன்னு எடுத்துக்குவோம். அப்போது பூமியோட மேக்னெட்டிக் நார்த்து, அதாவது நார்த்து போல் வந்து பூமியோட மேக்னெட்டிக் சவுத்து, சவுத் போல் வந்து பூமியோட மேக்னெட்டிக் நார்த்து. இதைத்தான் நம்ம வந்து ராகு கேத்துன்னு எடுத்துக்கிறோம். அப்போ யோக சாஸ்திரத்தை சொல்லும்போது இந்த ஸ்வரபானுங்கக்கூடிய சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பிராணசக்தியில் இருக்கக்கூடிய பொலாரிட்டிஸ். நம்ம பிராணசக்தி அப்படிங்கிறது பிராணன் 5 விதமான பிராணன் இருக்குது எல்லா சரீரத்துலேயும், எல்லாரோட சரீரத்துலேயும். இந்த 5 விதமான பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் 5 விதமான பிராணன். இந்த 5 விதமான பிராணனுக்கும் தனித்தனிய சரீரத்தில் வேலைகள் காரியங்கள் இருக்குது. இப்போ இந்த 5 விதமான பிராணனை வந்து அடிப்படையாக வச்சு தான் உங்களுக்கு வந்து சித்த வைத்தியம் ஆகட்டும், ஆயுர்வேதம் ஆகட்டும், இதெல்லாம் வேலை செய்யும். அலோபதி இதை பற்றி அலோபதி எதுவுமே சொல்லாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அலோபதி வந்து முன்னேறலை. ஸோ பிராணசக்தியை பொறுத்தவரையிலும் இந்த பிராணனுக்கும் பொலாரிட்டிஸ் இருக்குது. பிராணனுக்கும் சவுத் அண்ட் நார்த் போல்ஸ் இருக்குது. அப்போது இந்த பொலாரிட்டிஸ் நமக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா, நம்ம பிராணாயாமம் வந்து இத்தியாதி இந்த யோக கிரியைகளெல்லாம் வந்து நம்ம நல்லா பண்ணும்போது தான் நம்ம வந்து இதோட பொலாரிட்டிஸ் நமக்கு அனுபவத்தில் வரும். அப்போது வித்தே ஸ்வரபானு, இந்த பிராணனோட கதியை வந்து நன்னா அறிஞ்சவர், தெரிஞ்சவர் யார்? அத்ரி மகர்ஷி. ஸ்வரபானு. அதே மாதிரி தேஜோராசி சமன்வயா. தேஜோராசி, தேஜஸோடு ஒரு ராசி. ராசி அப்படின்னாக்கா ஒட்டு மொத்தமாக குமிச்சதுன்னு அர்த்தம். தேஜஸை ஒன்றா குமிச்சார் போல் இருப்பார் அவர். தேஜஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தபஸுனாலையும் யோகத்தினாலையும் சரீரத்தில் உற்பத்தியாகக்கூடிய ஒரு வித்யுத் வலயம். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எலக்ட்ரிசிட்டின்னு வச்சுக்கலாம் சரீரத்தில். அதை வந்து தேஜஸ்ன்னு. அது வந்து முகத்தோட ஒரு லட்சணம் கிடையாது, லட்சணம் வேறு, தேஜஸ் வேறு. அப்போ தேஜஸோட ஒரு ராசியை போல விளங்கக்கூடியவர். எதனால அந்த தேஜஸோட ராசியாக இருக்கார் அப்படின்னா அவரோட தபஸுனால. அந்த மாதிரி முனிவர் மிகவும் நிதானத்தோடு இருக்கக்கூடியவர். நிதானம் அப்படின்னா அதாவது ஸ்லோனஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நிதானம் அப்படின்னாக்கா எதுக்குமே வந்து சட்டுன்னு கோபப்படுறதோ சட்டுன்னு ரியாக்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே பக்குவமாக கையாளக்கூடிய ஒரு குணம் கொண்டவர். அடுத்த ஸ்லோகம். அத்ரிம் அத்ரிகுணோபேத. அத்ரிவர்க்க
தமவ்யயம். அத்ரிம் அத்ரி குணோபேத. அத்ரி மகர்ஷியானவர் திரிகுணோ உபேத, அதாவது 3 குணங்களையும் அவர் விட்டுட்டார். 3 குணங்கள் எது? சத்துவம், ரஜஸ்ஸு, தமஸ்ஸு. எப்படி இந்த 5 வாயுக்களுக்கும் தனித்தனி வேலை இருக்கு, அதே மாதிரி இந்த 3 குணங்களுக்கும் தனித்தனியான வேலைகள் இருக்கு. எப்போ சத்துவகுணம் ஒரு மனுஷனில் ஜாஸ்தி ஆறுதோ அப்போ அவனுக்கு சாந்த பாவம் வரும். எல்லாத்தையுமே நல்லதாக செய்யணும்னு நினைப்பான், அடுத்த ஆளுக்கு நல்லதை செய்யணும்னு நினைப்பான். அதாவது கர்மத்தில் நல்ல கர்மம் கெட்ட கர்மம் கிடையாது, கர்மம் கர்மம்தான். நல்லது கெட்டது அப்படிங்கிறது சமாஜத்தினால நம்ம சமாஜத்தை அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய காரியங்கள் மட்டும்தான். இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிங்கம் ஒரு மானை அடித்து சாப்பிட்றது, இது என்ன கெட்ட கர்மாவா நல்ல கர்மாவா? அதோட ஆகாரம் அதை அடித்து சாப்பிட்றது. நம்ம மரத்துலேருந்து ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்றோம், அப்போ அது என்ன கெட்ட கர்மாவா நல்ல கர்மாவா? மரத்துக்கு அது லாஸு தானே, நமக்கு அது லாபம். அப்போது கர்மத்தில் ஒருத்தனை நம்ம வாழ வைக்கிறோம், ஒருத்தனை நம்ம அழிக்கிறோம். இதில் வித்தியாசங்கள் என்ன? கர்மத்தில் வித்தியாசம் இருக்கே தவிர்த்து எதையுமே பிரகிருதி சிருஷ்டி எதையுமே நல்ல கர்மானோ கெட்ட கர்மானோ பார்க்காது. அந்த கர்மத்துக்கான பிரதிகர்மம், அதாவது ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன், அவ்வளவுதானே தவிர்த்து ஆக்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கான ரியாக்ஷன் இருக்கும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் கட்டாயமாக இருக்கும். ஆனால் கர்மத்தை நம்ம நல்லது கெட்டது அந்த மாதிரி இந்த மாதிரின்னு பிரிக்க முடியாது. சமாஜத்தை உட்பட்ட தர்மத்தை அடிப்படையான கர்மத்தை வச்சு நம்ம இது நல்லது கெட்டதுன்னு பிரிக்கலாம். தர்மம் இல்லை சமாஜத்தில், இப்போ ஒரு பிராணி பட்சிகள் இருக்குது, அதுக்கு என்ன தர்மம் இருக்குது? ஒரு தர்மமும் கிடையாது. அது பாட்டுக்கு சாப்பிடும், அது பாட்டுக்கு தூங்கும். அப்போது எல்லாத்துக்கும் காமனாக என்ன தர்மம் இருக்குது? எல்லா ஜீவனுக்கும் காமனாக சாப்பிட்றது, அதை விட்டாச்சுனாக்கா சிருஜனம், அதோடு இன விருத்தி பண்ணுறது. இதுதான் எல்லாத்துக்குமே காமனான தர்மம். மிச்ச தர்மங்கள் எல்லாமே சமாஜத்தை உட்பட்டு இருக்குது. அந்த மாதிரி தர்மங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறக்கூடியது. தர்மம் ஸ்திரமானது கிடையாது. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய தர்மம் முன்னாடி இருந்த தர்மம் அல்ல, முன்னாடி இருந்த தர்மம் அதுக்கும் முன்னாடி இருந்த தர்மம் அல்ல. எல்லாமே காலத்துக்கு தகுந்த மாதிரி, சமாஜத்துக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியது தான் தர்மம். அப்போ தர்மத்தை அடிப்படையாக வச்சுட்டு தான் நம்ம செய்த காரியம் கரெக்டாக தப்பா சரியா நல்லதா கெட்டதான்னு பிரிக்க முடியுமே தவிர்த்து பிரகிருதி கர்மம், சுத்தமான பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய கர்மம் காரியத்தை பிரிக்காது. அப்போது அத்ரிம் அத்ரி குணோபேதகாங்கிற இந்த வாக்கியத்தில் திரிகுணத்தில் சத்துவகுணம் அதிகமாக இருந்தால் நம்ம நல்லது பண்ணணும் சமாஜத்தில்னு நினைப்போம். ரஜோகுணம் அதிகமாக இருந்தால் அப்போ என்ன நினைப்போம்? ஏதாச்சும் நம்ம புதுசாக பண்ணணும், புதுசாக ஏதாச்சும் நம்ம செய்யணும், இல்லாததை நம்ம செய்யணும் அப்படிங்கக்கூடிய தோணல், நம்ம எதையாச்சும் கண்டுபிடிக்கணுங்கிற தோணல், நம்மகிட்ட இல்லாத ஒரு பொருளை சேர்த்து புதுசாக உண்டாக்கும் குணம் அப்படிங்கிற தோணும். இது எல்லாமே ரஜோகுணம் நமக்கு ஜாஸ்தியாகும்போது, குணங்கள் எல்லார்ட்டையும் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது. சில மனுஷனுக்கு இப்போ ஒருத்தனுக்கு காலையில் சத்துவகுணம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மத்தியானம் ரஜோகுணம் ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லாட்டி தமோ குணம் ஜாஸ்தியாக இருக்கலாம், இல்லை அரை மணி நேரத்துலேயே மாறலாம், சொல்ல முடியாது. அப்போது அதே மாதிரி ரஜோகுணம் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு இதையாச்சும் உற்பத்தி பண்ணணுங்கக்கூடிய ஒரு தோணல். பிரம்மதேவர் எடுத்துக்கோங்க, பிரம்மதேவரில் ரஜோகுணம் எப்போவுமே அதிகமாக இருக்கும். அந்த காரணத்தினால்தான் அவர் சிருஷ்டியை உற்பத்தி பண்ணுறார். சத்துவகுணம் எப்போவுமே விஷ்ணுவில் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் அவர் சிருஷ்டியை காக்கக்கூடிய ஒரு தேவதையாக இருக்கார். தமோகுணம் எப்போவுமே இவர்கிட்ட சிவன்கிட்ட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவர் அழிவு, அதாவது